ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிபி நம்பர் 5. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? வெஜ் புலாவ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் வெஜ் புலாவில் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் அரைச்சி ஊற்ற போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக வருங்க. வாங்க பார்க்கலாம். புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். வெங்காயம் மீடியம் சைஸ் 1, தக்காளி மீடியம் சைஸ் 1, கேரட் மீடியம் சைஸ் 1, சோயாபீன்ஸ் 1 கப்பு, புதினா இலைகள் நம்ம கையில் அடங்குற அளவுக்கு கொஞ்சமாக, கொத்தமல்லி இலைகளும் நம்ம கையில் அடங்குற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை பட்டாணி 1/2 கப், பெரிய சைஸு உருளைக்கிழங்கு 1, பிரியாணி இலை 2, பட்டை 2, சோம்பு 3, கிராம்பு 3, முந்திரி 5, ஜாதி பத்திரி 1, அன்னாச்சிப்பூ 1, கல்பாசி 1, தேங்காய் பால் 3 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வெஜ் புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். அடுத்து அதோட தொடர்ச்சியாக 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் இது வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா வெங்காயம் தானாகவே வதங்கிடும். க்ரீன் சில்லியை நம்ம தேவையான பொருட்களில் நான் காட்டியிருக்க மாட்டேன். க்ரீன் சில்லி 2 ஆட் பண்ணிக்கோங்க, அது மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், புதினா இலைகளையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா இலைகளை தொடர்ந்து கொத்தமல்லி இலைகளையும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட தொடர்ச்சியாக எல்லா வெஜிடபிளும் இதோட நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வதக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா வெஜிடபிளையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டு வதக்கிட்டு இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க டொமேட்டோவை அதோட ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே வதங்கி கொஞ்சம் ஈரப்பதத்தோடு அங்கே பாருங்கள், நான் விட்டுருக்க எண்ணெய்லாம் லைட்டாக வெஜிடபிள்ஸ் மேலே வர அளவுக்கு இந்த மாதிரி வதங்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம 3 கப் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் பச்சையாக இருக்குது, நல்லா வதங்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம லைட்டாக வதக்குனது தக்காளிக்காக தான். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு குக்கரை மூடி நம்ம விசில் விடும்போது நல்லா வெந்துடும். அதனால் நம்ம இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலரி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு நான் போட்ட உப்பு கரெக்டாக தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். ஏன்னா நம்ம பாயில் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால் உப்பு ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் உப்பு செக் பண்ணி ஆட் பண்ண முடியும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே இந்த தேங்காய் பால் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ கொதித்த தேங்காய் பாலில் நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்க நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரைஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு ஈவனாக எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து தேங்காய் பால் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. பாருங்கள், இது சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது நம்ம இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், நான் விசில் போடாமல் தான் இந்த குக்கர் மூடியை மூடியிருக்கேன். ஏன்னா அந்த விசில் இருக்க இடத்துல ஒரு ஆவி மாதிரி வரும். ஆவி மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டால் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. அது என்ன டிப்ஸ்னால், நம்ம முன்னாடியே விசிலை போட்டிருந்தோன்னா நம்ம ரைஸ் குழஞ்சி வருங்க. நம்ம ஆவி போனதுக்கு அப்புறமா நம்ம அந்த விசிலை போடுறது மூலயமா கரெக்டாக 2 விசில் வரும். நம்ம அதுக்கப்புறமா வைக்க போகிறது கிடையாது. ரைஸ் நல்லாவே வெந்து உதிரி உதிரியாக வருங்க. அதுக்காக தான் நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 2 விசில் விட்டு எடுக்கிறேன். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ரைஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரைஸு ஒட்டாமல் கட்டியாக இருக்காமல் ரொம்பவே தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்காக தான் நான் உங்களை அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண சொன்னேங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் வெஜ் புலாவ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ரெசிபி நம்பர் 6 பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.